வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குகின்ற வகையிலே நான் முதல்வன் என்கிற திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த நான் முதல்வன் திட்டம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளான மார்ச் 1ஆம் தேதி துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நான் முதல்வன் என்கிற வெப்போட்டலிலே மாணவர்கள் கல்வி சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மாணவர்கள் எந்தெந்த பயிற்சியிலே சேரலாம், எந்தெந்த பயிற்சியை படிக்க வேண்டும், அந்த பயிற்சியை படிப்பதற்கு உதவித்தொகை பெறுவது எப்படி, பயிற்சியை பெற்ற பிறகு எங்கே சென்று வேலை தேடுவது, இது மட்டுமல்லாமல் கல்வி சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் இந்த 4 திட்டத்திலே இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க, கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் பிஏ படிக்கிறாரு வச்சுங்க, அவர் தமிழ் படிப்பாரு, ஆங்கிலம் படிப்பாரு, வரலாறு படிப்பாரு, புவியியல் படிப்பாரு. ஆனா சயின்ஸ் படிக்கும் போது பாட்டனி படிப்பாரு, பயாலஜி படிப்பாரு, மேக்ஸ் படிப்பாரு, கெமிஸ்ட்ரி படிப்பாரு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிப்பாரு. ஆனால் படித்த பிறகு ஒரு பொறியியல் பட்டம் பெற்ற மாணவரை போல பாலிடெக்னிக் படித்த மாணவருக்கு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எங்களுக்கு அத்தகைய சூழல் இருக்கிறதா என்று ஏங்கி தவித்த மாணவர்களுக்கு தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்து பல்வேறு திறன் பயிற்சிகளை, உங்களுக்கு குறித்த திறன் பயிற்சிகளை பெற்று இதுவரையில 27 லட்சம் இளைஞர்கள் இந்த பயிற்சியை பெற்று பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு படிக்க சென்றிருக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி தந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எல்லாரும் மாணவர்கள் பேசினாங்க, எங்க அப்பா கூலி வேலை செய்யறாரு, எங்க அப்பா கடையில வேலை செய்யறாரு, எனக்கு படிப்பு சிரமமா இருக்கு. ஆக அமைச்சர் நம்முடைய மாநில முதல்வர் ஐயா அவர்கள் மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதனால் நான் ஃபீஸ் கட்டுவேன், புக்கு வாங்குவேன், ட்ரெஸ் வாங்கிக்குவேன், எக்ஸாம் ஃபீஸ் கட்டுவேன் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். ஏற்கனவே புதுமை பெண் திட்டத்தை அறிவித்தவுடைய முதல்வர்கள் இப்பொழுது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஏதோ ஒரு தந்தையாக ஒரு சகோதரனாக இருந்து இளைஞர்களுக்கும் வழங்குவேன் என்கின்ற நிலையை இன்றைக்கு எடுத்து உங்களுக்கும் 1000 ரூபாய் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். மாணவ செல்வங்களை நான் உங்களுக்கு நேரத்தை நன்மை கருதி நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், நான் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இல்லையோ, இதோ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். நீங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு பணம் இல்லை, நீங்க பணம் கொடுத்துட்டார், படிச்சுட்ட எப்படி வேலை கிடைக்குன்னா அதுக்கு பயிற்சி, திறன் பயிற்சி கொடுத்துட்டார். இது உங்கள் கையில் தான் இருக்கிறது. முயற்சி வேண்டும், விடாமுயற்சி வேண்டும். நீங்கள் மற்றவர்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கையை விட உங்கள் மீது தன்னம்பிக்கை வேண்டும். முடியாது என்பது உலகத்தில் எதுவும் இல்லை, நிச்சயமாக முடியும். முடியும் என்றால் முடியும், நடக்கும் என்றால் நடக்கும். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். முடியாது என்பது இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னவர் கிரேட் நெப்போலியன். உலகத்தில் 3 பேர் தான் கிரேட். கிரேட் நெப்போலியன், கிரேட் அலெக்சாண்டர், கிரேட் பீட்டர். 3 பேர் தான் கிரேட். ஆகவே நெப்போலியன் உலகத்தில் எதுவும் எனக்கு முடியலன்னு சொன்னதுனால உலகத்தில் இருக்கிற வரைபடத்தை மாற்றி தன் கையிலே கொண்டு விளையாட்டியவன் கிரேட் நெப்போலியன். நம்ம உலகத்தை கையில் கொண்டு வேணாம், நம்ம குடும்பத்தை உயர்த்துவதற்கு, உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை மற்றவர்கள் மதிப்பதற்கு முதல்ல உங்களை வந்து வீட்டில் மதிக்கணும், அப்புறம் உங்க தெருவில் மதிக்கணும், அப்புறம் ஊர்ல மதிக்கணும், சமுதாயம் உங்களை மதிக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட இலக்கை அடைவதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர்கள் உங்களுக்கு இந்த நம்பிக்கையை, இந்த உதவியை செய்திருக்காங்க. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் நிறைவாக ஒன்றை சமர்ப்பித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அப்பெல்லாம் பார்த்தா நிலாவை பார்த்துட்டு சொல்லுவோம், பாட்டி நிலாவில் வடை சுட்டு இருக்கு, நிலாவில் போய் பாட்டி கைத்தறி ஊனிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்த காலம் ஒரு 50 வருஷத்துக்கு. ஆனால் இன்னைக்கு நிலாவில் போய் இறங்கிட்டான். யார் இறங்கினா? நிலாவுக்கு போய் சேர்ந்ததுக்காக பெரிய ஆராய்ச்சிகள் நடத்தி அது பல வருஷம் கழிச்சு விண்கலத்தில் போய் நிலாவில் இறங்கினான். யார் இறங்கினான்? நெயில் ஆம்ஸ்ட்ராங் இறங்கினார். ஆனா உண்மையில அங்க போனது 2 பேர். ஒன்று நெயில் ஆம்ஸ்ட்ராங், இன்னொருத்தன் ஆல்ட்ரின். ஆனால் முதல்ல இறங்க வேண்டிய யார் என்றால் ஆல்ட்ரின் தான் இறங்கிறது தயாரா இருந்தான். ஆனா போய் நிலவுக்கு போன உடனே அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இறங்கலாமா வேணாமா, எப்படி புதைகுழி இருக்குமா, உயிருக்கு ஆபத்து வருமா என்று பயந்தான். அந்த பயந்து இறங்குற நேரத்தில்
கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு முதலில் நிலவில் இறங்கியவர் நெயில் ஆம்ஸ்ட்ராங். அதனால்தான் இன்றைக்கும் உலக வரலாற்றில் நெயில் ஆம்ஸ்ட்ராங் இடம்பெற்றிருக்கிறார். ஆகவே மாணவ செல்வங்களே, இளைஞர்களே, உங்களுக்கான ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன். இறுதியாக நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், 2030க்குள் 1 ட்ரில்லியன் எக்கனாமிக் பொருளாதாரத்தை அடைய வேண்டும். உலகத்திற்கு இணையாக உலகத்திலே தமிழ் மாநிலம் போற்றப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். 2030 தமிழகம் 1 ட்ரில்லியன் எக்கனாமிக் அடைவதற்கு நாம் அனைவரும் பாடுபடுவோம். யூ கேன் டூ, உங்களால் முடியும். ஐ கேன் டூ, என்னால் முடியும். we can do, you can do, we can do, நம்மால் முடியும், சாதிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.